இன்றைக்கி வெனஸ்டே. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு குயின்ஸுக்கு விருப்பமே இல்லை. கிளம்ப ஆரம்பித்ததே ரொம்பவே லேட்டு. அதனால் டிஃபன் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் சில முக்கியமான டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாதாரணமாக ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதோட ஃபுல் இம்பேக்டே யாருக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான். நம்மளுக்கு 50% அப்படின்னா நம்ம குழந்தைங்க அதில் 100% ஃபுல்லாக அதில் என்கேஜ்ட் ஆகிடுறாங்க. நாம் பெரியவங்க ஈஸியாக அதில் மூவ் ஆன் ஆகிடுறோம், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிடுறோம். ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை, அதுலேயே என்கேஜ்ட் ஆகிட்டு அடுத்த விஷயங்களுக்கு மூவ் ஆன் ஆக மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி குயின்சி வீட்டில் நடக்கிற டிஸ்கஷன்லேயே தான் இருந்தால். வீட்டில் இருக்கிறது தான் அவளுக்கு இன்றைக்கி டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகவே அவளுக்கு பிடிக்கல. கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு பாய் பாய் சொல்லிகிட்டே இருந்தாள். அப்புறம் நான் எப்படியோ சமாதானப்படுத்தி நான் உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவளே உள்ளே வந்தா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தேன் உள்ளே வர்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடுறத கவனிச்சிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளாக கொஞ்சம் சில திங்ஸ்லாம் எடுத்து விளையாட ஆரம்பித்தா. இண்டிவிஜுவலாக தான் கேம் இன்றைக்கி ப்ளே பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் குரூப் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தா. இப்படியே தான் இன்றைக்கி நேரங்களை கடத்திகிட்டே இருந்தா. அப்புறம் நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கும் எஸ்டர்டே மாதிரியே ஸ்கூல் முடிஞ்சதும் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கேட்டுட்ருந்தா. நான் வாங்கி கொடுக்கல, டெய்லியும் அது பழக்கமாக போயிடும்னு. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் மக்ரூன்ஸ் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா.